ஆரம்பிக்கும் போது கிளாத்து நல்லா டைட்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் போக போக எதுக்கு கிளாத்து லூஸ் ஆகுதுன்னே தெரியலையே. என்னக்கா என்னை வளவிரிச்சு தேடிட்டு இருக்கீங்க போலையே. ஒன்றை தான் தேடிட்டு இருந்தேன். ஆரி ஃப்ரேமில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆரம்பிக்கும் போது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் போக போக லூஸ் ஆயிடுதே, அது ஏமா? அதுக்கான சொல்யூஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது நீடிலும் த்ரெட்டும் மட்டும்தான் கிளாத்தில் டச் ஆகிருக்கணும். உங்களுடைய கை ஸ்டாண்டோட எட்ஜில் தான் சப்போர்ட்டில் நிற்கணும். இப்போ பாருங்கள், என்னுடைய கை என்னுடைய கிளாத்து மேலே படவே கூடாது. இப்படி போட்டிங்கன்னா உங்கள் கிளாத்து லூஸும் ஆகாது, சுருங்கவும் சுருங்காது. அக்கா நீங்கள் எப்படி போட்டீங்க? கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓ, இதுதான் விஷயமா? நான் எப்படி போட்டேன்? இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஆரி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.